தமிழ்நாட்டோட எல்லையில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும், ஒரு மாநில வழியில் ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த நாட்டோட சரிவை பார்க்க போகுது, நாட்டோட வழியை வந்து பயங்கரமான சரிவை எதிர்பார்க்க போகுது. இந்த சரிவை எதிர்பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. இப்போது சில நாட்டில் இல்லை நம்ம கண்ட்ரிலையும் திரும்ப உணவு அத்தியாவசிய பொருட்கள் ஏறப்போகுது, மிகப்பெரிய விலைகள் ஏறதை பார்க்க போகுது. இன்னும் தங்க விலை வந்து கொஞ்சம் ஏறப்போகுது. அடுத்த வாரம் கொஞ்சம் இறங்கலாம், இருந்தாலும் இந்த வாரம் இன்னும் முழுமையாகவே ஏறிடும். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கவனமாக இருக்குது. 15 21 வரைக்கும் மிகப்பெரிய அடி எங்கேயோ இருக்குது, எங்கேயோ அமெரிக்காவில் ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. இந்த மழை அங்கங்கே பெய்யறதுனால சில நோய் உருவாது. இந்த நோய் சின்ன சின்ன பசங்க வயசானவங்களாம் ஒரு காப் போல் வந்து உடலை படுத்திடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் பெறதை பார்க்க போகிறோம். இந்த 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக விட்டு விட்டு மழை, 15ஆம் தேதியிலேருந்து மழை இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒயிட் கண்ட்ரியில் ஒரு அதிபர், அவருக்கு பிரச்சனை ஆகிடும். ஒருவேளை ஃப்ரான்ஸாக இருக்கலாம், லண்டன், இல்லைன்னா ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், அதுவும் பியூர் ஒயிட் கண்ட்ரி யூரோப்பாக இருக்கலாம். அதில் அதிபர் மாட்டிப்பார், ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அவர் வந்து ரொம்ப குழப்பத்தை ஆளாக்கிடுவாங்க. இன்னும் ஒரு பெரிய வழியான ஸ்கேம் மாட்டிக்கும். இப்போ ஜார்க்கண்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. இப்போ அந்த கலவரங்கள் ஏற்பட்டு இன்னும் பெருசாக உருவாயிடும். அது உருவாகி சில மக்கள் ரொம்ப இதுவாக வருதை நம்ம பார்க்க போகிறோம். உள்ளாட்சியை கவர்ற அளவுக்கு வந்துடும். கவர்னர் ஒரு ஒரு புது வழியை ஏற்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்கே ஏற்படும். எதிர்கட்சிகள் ஆல் இந்தியா லெவலில் அவங்களோட பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பட போகுது. அதில் இவங்களோட இது வந்து கொஞ்சம் குனிஞ்சு போகிறதும், இந்த ஜனதாவோட இது வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாட்டில் பெரிய எர்த்குயிக் வருது, எதிர்பார்க்காத எர்த்குயிக் அங்கே வரப்போகுது. ரெண்டு கண்ட்ரி செய்கிற இடத்துல ஒரு பெரிய மலை, அந்த மலை சரிவாயிடும். ஒரு நாட்டில் வந்து தண்ணி அடிச்சுன்னு போகும், மழையாக இருக்கலாம், இல்லை பிரச்சனையாக இருக்கலாம். அதில் ஒரு பிரிட்ஜோட வழி வந்து உடஞ்சிடும். ஒரு முக்கிய ட்ரெயின் நின்றுடும். வரக்கூடிய நீரிணைப்பை வந்து மூடிடுவாங்க, திரும்ப இன்னொன்று இடத்த மூடிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையாக போகுது. சண்டை நிறுத்துறா போல இருக்குது, திரும்ப பிரச்சனையாக போகுது. ரஷ்யாவோட பிரச்சனையாக இருக்குது. ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அந்த இது வந்து ரொம்ப பிரச்சனை, சண்டை அதிகமாகிட போகுது. ஒரு நடிகையோட குரல் திரும்ப ஆல் இந்தியா ஃபுல்லாக கேட்கும். மலேசியாவில் ஒரு அதிபருக்கு உடல் பிரச்சனையாகும், மருத்துவம் இல்லைன்னா பிரச்சனை. அங்கே ஒருத்தருக்கு உயிர் பிரச்சனை ஆகிறத பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் 2 இடத்துல ஷூட்டிங் ஆர்டர் வரும். 2 இடத்துலையும் மக்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான வளாகத்தில் எதிர்பார்க்காத ஷூட்டிங் நடக்கும். இன்னொன்று ஒரு நடிகரும் உடல் பிரச்சனையாகும் அமெரிக்காவில், அவரோட ஹாலிவுட்டாக இருக்கலாம். அதே மாதிரி 2 கண்ட்ரியுமே முக்கியமான காடாக இருக்கும், அது எரிய போகுது. சென்னை, மகாராஷ்டிரா, இல்லைனா குஜராத், இல்லைனா டெல்லி, இந்த பக்கம் பஞ்சாப் லைட்டான நிலநடுக்கம் வருது. மெதுவாக வந்து இது போய் நேராக ஒரு வெள்ளையன் கண்ட்ரி
ஒயிட் கண்ட்ரியில் வந்து மாறும். அது இல்லாமல் ஒரு கண்ட்ரி இப்போ கொலம்பியாவில் வந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியில் வந்துடும். அந்த கண்ட்ரி நிறைய பில்டிங் ஷேக் ஆகிறத பார்க்க போகிறோம், எதிர்பார்க்கவே மாட்டோம். மிகப்பெரிய அளவில் வரும். இன்னும் அதிகமான ரிக்டர். இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்களும். இன்றைக்கி அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒரு வெளிநாட்டில் மிகப்பெரிய பூகம்பம் வந்து அங்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னீங்க. நேற்று இரவு கொலம்பியாவில் 7.5 ரிக்டர் அளவுகோலில் பூகம்பம் வந்து 130க்கும் மேற்பட்ட அவர்கள் மரணமடைந்து விட்டாங்க. எல்லா கட்டிடங்களும் சீட்டுக்கட்டு போல் சரிந்து அதில் சிக்கி இறந்துட்டாங்க. சார், இப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே போல் ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராட்டம் சட்டசபையை நோக்கி ராஞ்சியில் நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக துப்பாக்கி சூடு நடத்தி பல மாணவர்கள் வந்து அதில் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்ந்துருக்காங்க. சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பிரச்சனைகள் போயிட்டு தான் நார்த்தில். ஆமாம், அப்படின்னு சொல்லி கூட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி போயிட்டுருக்கு. சார், அதே போல் வந்து ட்ரம்புடைய இந்த செய்கைகள் வந்து ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. நேற்று வந்து ட்ரம்ப் வந்து H1B1 விசாவுக்கு $1,00,000 இந்தியாவுக்கு விதித்துட்டார். இதனால் இந்தியர்கள் பலரும் மிகவும் கஷ்டப்படுவாங்க அமெரிக்கா போகிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. சார், இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டோட எல்லையில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். ஒரு மாநில வழியில் ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த நாட்டோட சரிவை பார்க்க போது, நாட்டோட வழியை வந்து பயங்கரமான சரிவை எதிர்பார்க்க போகுது. இந்த சரிவை எதிர்பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போது. இப்போது சில நாட்டில் இல்லை நம்ம கண்ட்ரிலையும் திரும்ப உணவு அத்தியாவசிய பொருட்கள் ஏறப்போகுது. மிகப்பெரிய விலைகள் ஏறதை பார்க்க போகுது. இன்னும் தங்க விலை வந்து கொஞ்சம் ஏறப்போகுது. அடுத்த வாரம் கொஞ்சம் இறங்கலாம், இருந்தாலும் இந்த வாரம் இன்னும் முழுமையாகவே ஏறிடும். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கவனமாக இருங்க. 15லேருந்து 21 வரைக்கும் மிகப்பெரிய அடி எங்கேயோ இருக்குது. எங்கேயோ அமெரிக்காவில் ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. இந்த மழை அங்கங்கே பெய்யறதுனால சில நோய் உருவாது. இந்த நோய் சின்ன பசங்க வயசானவங்களாம் ஒரு காப் போல் வந்து உடலை படுத்திடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் பெறதை பார்க்க போகிறோம். இந்த 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக விட்டு விட்டு மழை. 15ஆம் தேதியிலேருந்து மழை இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
đến những cái chế mà đến tiếng nắm đến lấy cái đừng ở đây nào đến thế về nào đến những cái mình hay nào đến sáng đi hay mà đến cái mình cái kệ nào đến những tiếng ngày đi hay bí ஒயிட் கண்ட்ரியில் ஒரு அதிபர் அவருக்கு பிரச்சனை ஆகிடும். ஒருவேளை ஃப்ரான்ஸாக இருக்கலாம், லண்டன், இல்லைன்னா ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், அதுவும் பியூர் ஒயிட் கண்ட்ரி யூரோப்பாக இருக்கலாம். அதில் அதிபர் மாட்டிப்பார், ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அவர் வந்து ரொம்ப குழப்பத்தை ஆளாக்கிடுவாங்க. இன்னும் இன்னும் ஒரு பெரிய வழியான ஸ்கேம் மாட்டிக்கும். இன்னும் பெரிய பேரை பிடிச்சிருவாங்க. இப்போ ஜார்க்கண்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட போது, இப்போ அந்த கலவரங்கள் ஏற்பட்டு இன்னும் பெருசாக உருவாயிடும். அது உருவாகி சில மக்கள் ரொம்ப இதுவாக வருது நம்ம பார்க்க போகிறோம். உள்ளாட்சியை கவர்ற அளவுக்கு வந்துடும். கவர்னர் ஒரு 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 புது வழியை ஏற்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்கே ஏற்படும். இது தவிர்த்து இன்னொரு மாநிலத்திலும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்படும். கர்நாடக முதல்வர் பேச்சு அவரது ஒரு குழப்பமாயிடும். எதிர்கட்சிகள் ஆல் இந்தியா லெவலில் அவங்களோட பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பட போகுது. அதில் இவங்களோட இது வந்து கொஞ்சம் குனிஞ்சு போகிறதும், இந்த ஜனதாவோட இது வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாட்டில் பெரிய எர்த்குயிக் வருது, எதிர்பார்க்காத எர்த்குயிக் அங்கே வரப்போகுது. ரெண்டு கண்ட்ரி செய்கிற இடத்துல ஒரு பெரிய மலை, அந்த மலை சரிவாயிடும். ஒரு நாட்டில் வந்து தண்ணி அடிச்சுன்னு போகும், மழையாக இருக்கலாம், இல்லை பிரச்சனையாக இருக்கலாம். அதில் ஒரு பிரிட்ஜோட வழி வந்து உடஞ்சிரும். ஒரு முக்கிய ட்ரெயின் நின்றுடும். இந்த கடல் வழியாக வரக்கூடிய நீரிணைப்பை வந்து மூடிடுவாங்க, திரும்ப இன்னொன்று இடத்த மூடிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையாக போகுது. சண்டை நிறுத்துறா போல இருக்கு, திரும்ப பிரச்சனையாக போகுது. ரஷ்யாவோட பிரச்சனையாக இருக்குது. இப்போ ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அந்த இது வந்து ரொம்ப பிரச்சனை, சண்டை அதிகமாகிட போகுது. ஒரு நடிகையோட குரல் திரும்ப ஆல் இந்தியா ஃபுல்லாக கேட்கும்.
வெப்பம் தாங்க முடியாது, திரும்ப வெப்பம் அதிகமாகும். உண்மை இந்த மாதம் அதிகமான வெப்பம் உருவாகிறத பார்க்க போகிறோம். மலேசியாவில் ஒரு அதிபருக்கு உடல் பிரச்சனையாகும், மருத்துவ இல்லைனா பிரச்சனை, அங்கே ஒருத்தருக்கு உயிர் பிரச்சனை ஆகிறத பார்க்க போகிறோம். ஒரு கோயிலில் இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். அமெரிக்காவில் 2 இடத்துல ஷூட்டிங் ஆர்டர் வரும். 2 இடத்துலையும் மக்கள் வந்து அர்ச்சிப்பாங்க. ஒரு முக்கியமான வளாகத்தில் எதிர்பார்க்காத ஷூட்டிங் நடக்கும். இன்னொன்று ஒரு நடிகரும் உடல் பிரச்சனையாகும் அமெரிக்காவில், அவரோட ஹாலிவுட்டாக இருக்கலாம். அதே மாதிரி 2 கண்ட்ரிலுமே முக்கியமான காடாக இருக்கும், அது எரிய போகுது. சென்னை, மகாராஷ்டிரா, இல்லைனா குஜராத், இல்லைனா டெல்லி, இந்த பக்கம் பஞ்சாப் லைட்டான நிலநடுக்கம் வருது. மெதுவாக வந்து இது போய் நேராக ஒரு வெள்ளையன் கண்ட்ரி, ஒயிட் கண்ட்ரியில் வந்து மாறும். அது இல்லாமல் ஒரு கண்ட்ரி இப்போ கொலம்பியாவில் வந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியில் வந்துடும். அந்த கண்ட்ரி நிறைய பில்டிங் ஷேக் ஆகிறத பார்க்க போகிறோம், எதிர்பார்க்கவே மாட்டோம். மிகப்பெரிய அளவில் வரும். இன்னும் அதிகமான ரிக்டர். இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அமெரிக்காவோட அவரோட செயல்பாடுகள் சரியில்லை. ஒரு பெரிய கூட்டமைப்பு, பல மாநிலங்கள் உருவாகி அவரை இறக்கத்துக்கு வரும். யாரை? ட்ரம்ப்பை. ஒரு சில செயல்கள் எடுத்துன்னு வராங்க. சில குழப்பம் அமெரிக்காவில் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்லலாம்.